வெல்கம் டு இந்திய கெமிக்கல் இன்ஜினியரிங் அகாடமி. இதுவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ மாஸ் எக்ஸாம் EEECயில் யூனிட் 4 EDC அப்படின்னு வரும். இதை இந்த ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். புரியுதுங்களா? இது ஃபுல்லாக ஹேண்ட் ரிட்டனாக எழுதுனது தான். அதை தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷோ பண்ணுறேன். கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா டைட்டில் என்ன வரும் அப்படின்னா, EDCயில் யூனிட்டு 4ல் செமிகண்டக்டர் அப்படின்றதான் உங்களுக்கு டைட்டிலாக வரும். செமிகண்டக்டர் நார்மலாக உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா, அது பார்ஷியலாக கண்டக்ட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இன்ட்ரென்சிக் ஒன்று, எக்ஸ்டென்சிக் ஒன்று. இன்ட்ரென்சிக் அப்படின்னா N=P இருக்கும். எக்ஸ்டென்சிக் அப்படின்னா P டைப்பு N டைப் இருக்கும். இப்போ P அதிகமாக இருக்கும் எதில்? P டைப்பில். N அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எதில்? N டைப்பில். P அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா ஹோல்ஸை குறிக்கும். N அப்படின்றது உங்களுக்கு எலக்ட்ரானை குறிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். இது உங்களுக்கு இன்ட்ரென்சிக். அது எக்ஸாம்பிள் ஜெர்மானியம், சிலிக்கா இதெல்லாம் இந்த இதில் வந்துடும். P டைப்புக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கேலியம், பாஸ்பரஸ், இண்டியம் இதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி N டைப்புக்கு எக்ஸாம்பிள் என்ன வரும் அப்படின்னா பாஸ்பரஸ், ஆர்சானிக் இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? இது பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி P ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது 4 இருக்கும். இதில் வேலன்ஸ் எலக்ட்ரான் இது 4 இருக்கும். அதனால இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெட்ரா அப்படின்னு சொல்லிடுவோம். இது ட்ரையி பெண்டா. அது என்ன உங்களுக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த N டைப்பை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டோனார் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். P டைப்பை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா அக்செப்டார் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இம்பியூரிட்டியை பொறுத்தவரையும் N டைப்பை என்ன சொல்லுவோம்? டோனார்னு சொல்லுவோம். P டைப்பை அக்செப்டார் அப்படின்றோம். இது பியூர் ஃபார்முக்கு இது எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்தது இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்ல ட்ரிப்ட் கரண்ட், டிஃப்யூஷன் கரண்ட் நம்ம பார்க்கணும். ட்ரிப்ட் கரண்ட், டிஃப்யூஷன் கரண்ட் அதோட ஃபார்முலா தான் நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன். ஸோ கரண்ட் டென்சிட்டி, ட்ரிப்ட் கரண்ட் டென்சிட்டி எதுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னா என்ன எதை குறிக்கும் அப்படின்னா எலக்ட்ரானை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ NQE மியூ N. ஓகேங்களா? Pக்கு அதே மாதிரி தான் எழுதுறேன். Pக்கு என்ன பண்ணியிருக்கேன்? அதே மாதிரி தான் எழுதியிருக்கேன். அதில் P மட்டும் இங்கே மாறும். ஏன்னா இது P டைப்புன்றதால மீதி எல்லாம் அதே சேம் தான். இப்போ இந்த டேர்மையும் பாஸ், அதாவது என்னது உங்களுக்கு எலக்ட்ரானு, இது எலக்ட்ரானு, இது ஹோல்ஸ் ரெண்டையும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் ட்ரிப்ட் கரண்ட் டென்சிட்டி கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா எழுதி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. டோட்டல் ட்ரிப்ட் கரண்ட் டென்சிட்டி. இதையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அடுத்தது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதில் இருக்கிற வேல்யூவில் இந்த P வேல்யூயும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் N வேல்யூயும் ஈக்குவல் அப்படின்னா என்னோட வேல்யூ என்னவா மாறும் அப்படின்னா NIQ மியூ N மியூ P அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இங்கே ஒரு நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நார்மலாக கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள் இருக்கும். அதில் ரோ வைஸு காலம் வைஸு பிரிப்பாங்களா. இதில் 13வது 14 15 இந்த 13ல் இருக்கிறது எல்லாமே என்னதான் P டைப் மெட்டீரியல். அதே மாதிரி 14ல் இருக்கிறது எல்லாமே பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். 15ல் இருக்கிறது எல்லாமே N டைப் மெட்டீரியல். ஸோ P டைப்பில் இருக்கிறது எல்லாமே எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 இருக்கும். அதே மாதிரி பியூர் டைப்னா 4 இருக்கும். N டைப் அப்படின்னா 5 இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 தான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா 6 7 இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வேணால் உங்களுக்கு கேள்வி வரும். அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா டிஃப்யூஷன் கரண்ட். முன்ன பார்த்தது என்னது? ட்ரிப்ட் கரண்ட். இப்போ நம்ம பார்க்கறது டிஃப்யூஷன் கரண்ட். டிஃப்யூஷன் கரண்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு ட்ரிப்ட் கரண்ட் மாதிரியே தான். புரியுதுங்களா? இந்த எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் மைனஸ் அப்படின்னு தெரியும். இந்த இடம் உங்களுக்கு மைனஸ் அப்படின்னு தெரியும். பார்த்துக்கோங்க. எதுக்கு? பாசிட்டிவ் எழுதும்போது டிஃப்யூஷன் கரண்ட் டென்சிட்டி பாசிட்டிவ் மீன்ஸ் உங்களுக்கு என்ன, அது ஹோல்ஸுக்கு எழுதும்போது இந்த இடத்துல -Q அப்படின்னு வரும். எலக்ட்ரானுக்கு எழுதும்போது உங்களுக்கு எந்த ஒரு சிம்பிளுமே வராது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 1 மார்க்கில் கொடுத்துருவாங்க. ஃபார்முலாவை மாற்றி நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ்ன்றதால உங்களுக்கு என்ன வராது, இந்த நெகட்டிவ் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபார்முலா முக்கியம்.
அடுத்தது இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஃப்யூஷன் டோட்டல் டிஃப்யூஷன் கரண்ட் டென்சிட்டி. இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிட்டா டோட்டல் டிஃப்யூஷன் கரண்ட் டென்சிட்டி. இப்போ பி டைப்பு என் டைப் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குல்ல. இப்போ எனக்கு பி டைப்புக்கு மட்டும் வேணும் அப்படின்னா, அதாவது பி டைப் செமி கண்டக்டர் மெட்டீரியல்ல என்னோட கரண்ட் டென்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டிஃப்யூஷன் கரண்ட் டென்சிட்டி பிளஸ் என்னது ட்ரிப்ட் கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு வரும். ஓகேங்களா, டிஃப்யூஷன் கரண்ட் டென்சிட்டி ட்ரிப்ட் கரண்ட் டென்சிட்டி அப்படின்ற மாதிரி வரும், பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இந்த டேர்ம் எதுக்குரியது? இந்த டேர்ம் ட்ரிப்டுக்கு கூறியது. டிஆர்ஐ எஃப்டி. இது ட்ரிப்ட் இந்த இடம். இது வந்து டிஃப்யூஷன், தெரியுதுங்களா? இது வந்து டிஃப்யூஷன். இந்த ட்ரிப்ட் கரண்ட் பாசிட்டிவும் டிஃப்யூஷன் கரண்ட் பாசிட்டிவும் நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பி டைப் செமிகண்டக்டரோட, அதாவது பி டைப் செமிகண்டக்டரோட டோட்டல் கரண்ட் டென்சிட்டி கிடைச்சிரும். டோட்டல் கரண்ட் டென்சிட்டி ஃபார் பி டைப் செமிகண்டக்டருக்கு எனக்கு என்னது? இதான் ஃபார்முலா. அதே மாதிரி என் டைப் செமிகண்டக்டருக்கு இதான் ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்த ஃபார்முலா வந்து ஐன்ஸ்டீன் ரிலேஷன்ஷிப். ஐன்ஸ்டீன் ரிலேஷன்ஷிப் இந்த ஃபார்முலா அடிக்கடி கேட்பாங்க. இந்த ஃபார்முலா எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. இந்த வேலையை கொடுத்துட்டு இந்த வேலையை கேட்பாங்க, இந்த வேலையை கொடுத்துட்டு இந்த வேலையை கேட்பாங்க. ஸோ ஐன்ஸ்டீன் ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. டி டிவைடட் பை கியூ. ஓகேங்களா, டி டிவைடட் பை கியூ. டி அப்படின்றது டிஃப்யூஷன் வரும். அதே மாதிரி பி அப்படி மியூ அப்படின்றது மொபிலிட்டி வரும். டி அப்படின்றது என்னது? டிஃப்யூஷனு கோஎஃபிஷியன்ட் வரும். மியூ அப்படின்றது மொபிலிட்டி வரும். இது பி அப்படின்னா நீங்க பாசிட்டிவ் மாதிரியும், என்னது என் வந்தா எலக்ட்ரான். ஓகேங்களா, எலக்ட்ரான் ஹோல்ஸ். பி வந்து ஹோல்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம், என்ன வந்து எலக்ட்ரான்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்தது இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஃப்யூஷன் லென்த். டிஃப்யூஷன் லென்த்தோட ஃபார்முலா L is equal to root of d tau. d tau. ஓகேங்களா, d tau பார்த்துக்கோங்க. d tau. அது டவ் அப்படின்றது என்ன அப்படின்னா கேரியர் லைஃப் டைம். டவ் அப்படின்றது என்ன அப்படின்னா கேரியர் லைஃப் டைம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரெக்டிஃபயர். அடுத்த டைட்டில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ரெக்டிஃபயர். ரெக்டிஃபயரை பற்றி உங்களுக்கு தெரியும். அது என்ன? ஏசி சிக்னலை பல்சேட்டிங் டிசி சிக்னலாக மாற்றும். ஏசி என்ன பண்ணும்? பல்சேட்டிங் டிசி சிக்னலாக மாற்றும். ரெக்டிஃபயரில் எத்தனை டைப் இருக்கும் அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கும். ஆஃப் வேவ் ரெக்டிஃபயரு, ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் ரெண்டாவது பிரிப்பேன். கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ரிவிஷன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? டீட்டெயிலாக படிக்கணும், நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கன்டினியூ பண்ணுவோம். ஸோ ஆஃப் வேவ், ஃபுல் வேவ் சென்டர் டேப்பு, பிரிட்ஜ் அப்படின்னு பிரிப்போம். சென்டர் டேப்பை பொறுத்தவரையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு டயோடு இருக்கும். பிரிட்ஜை பொறுத்தவரையும் 4 டயோடு இருக்கும். ஹாஃப் வேவை பொறுத்தவரையும் ஒரே ஒரு டயோடு இருக்கும். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலான்னு பார்த்தோம் அப்படின்னா எஃபிஷியன்சி பிடிசி டிவைட் பை ஏசி. ஏன்னா அவுட்புட் உங்களுக்கு என்ன? நார்மலாக எஃபிஷியன்சினாலே அவுட்புட் டிவைட் பை இன்புட் அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிசி, இன்புட் என்ன கிடைக்கும்? ஏசி. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் டியூஎஃப். டிரான்ஸ்ஃபார்மர் இதுவும் சேம் தான். இந்த இடத்துல ரேட்டட் அப்படின்ற வார்த்தை சேர்த்துக்கணும், பார்த்துக்கோங்க. இந்த ரேட்டட் அப்படின்ற வார்த்தை சேர்த்துக்கணும். அடுத்தது ரிஃபில் ஃபேக்டர். அடுத்தது என்னது? ரிஃபில் ஃபேக்டர். ரிஃபில் ஃபேக்டர் அப்படின்றது IRM டிவைட் பை IDC ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. அது ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா ரிஃபில் ஃபேக்டர் கிடைச்சிரும். ஓகேங்களா, அடுத்தது கம்பாரிசன். ஸோ கம்பாரிசனை பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப் வேவ், ஃபுல் வேவ், பிரிட்ஜ் வேவோட கம்பாரிசன் நான் இந்த இடத்துல எழுதி போட்டிருக்கேன். ஆஃப் வேவ்ல என்ன டயோடு இருக்கு? இப்போ சொன்னது ஆஃப் வேவ்ல எத்தனை டயோடு இருக்கும், ஃபுல் வேவ்ல எத்தனை டயோடு இருக்குன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமே ஏன்னா அதை நான் போட்டிருக்க மாட்டேன், அதெல்லாம் சின்ன ஈஸியானது. இம்பார்ட்டண்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னா இந்த இடத்துல எஃபிஷியன்சி கேட்பாங்க, வேல்யூவை கொடுத்து அப்படியே கேட்பாங்க. ஸோ ஆஃப் வேவுக்கு 40.8, ஃபுல் வேவ்ல 2 இருக்குல்ல, சென்டர் டாப்புக்கு வந்து 81.6, பிரிட்ஜுக்கும் 81.6, அப்புறம் டிஎஃப் வேல்யூக்கு கொடுப்பாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு என்ன? இது ரெண்டுமே வேல்யூ மாறும், பார்த்துக்கணும். இந்த ரெண்டு வேல்யூ மாறும். ஓகேங்களா, ஃபுல் வேக்குனாலும் 0.68, அடுத்தது இங்கே 0.812 இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரீக்வன்சி, ரிப்பில் ஃபேக்டர், அடுத்து இந்த இது கேட்பாங்க. எது இம்பார்ட்டன்ட் அது நானே அண்டர்லைன் பண்ணிடுறேன். ஸோ ரிப்பில் ஃபேக்டர் என்ன கேட்பாங்க? ஆஃப் வேவுக்கு 1.21, ஃபுல் வேவுக்கு 0.483, இதுக்கும் 0.483. அடுத்தது இது ரெண்டுமே கேட்பாங்க. ஸோ டிசி அவுட்புட்டை பொறுத்தவரை IM டிவைட் பை இது 2IM, இது ரெண்டுமே சேம் தான். அதே மாதிரி இதில் இது ரெண்டும் சேமு பார்த்துக்கோங்க.
RMS ஆஃப் கரண்ட், RMS கரண்ட் Im/2, Im/√2, Im/√2. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபில்டர். ஸோ ஃபில்டரை பொறுத்த வரையும் ரெக்டிஃபயருக்கு அப்புறம் என்னது ஃபில்டர் வரும். ரெக்டிஃபயர் செஞ்ச அவுட்புட் எங்கே பண்ணுவேன் அப்படின்னா நான் ஃபில்டருக்கு இன்புட்டாக கொடுப்போம். ஸோ ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு பல்சேட்டிங் டிசி அவுட்புட்டை பியூர் டிசி அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதான் டெஃபனிஷன். அதான் உங்களுக்கு டெஃபினேஷன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து என்னென்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபில்டரை பொறுத்த வரையும் இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டக்டன்ஸ் என்னத்தை அலோவ் பண்ணும் அப்படின்னா டிசியை அலோவ் பண்ணும், ஏசியை வந்து பிளாக் பண்ணும். அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றது ஏசியை அலோவ் பண்ணும், டிசியை பிளாக் பண்ணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க இந்த வார்த்தை, அடிக்கடி வரும். அடுத்தது ஃபில்டரை பொறுத்தவரை என்ன பண்ணிருக்கோம், சீரியஸ் இண்டக்டன்ஸ் ஃபில்டர். அடுத்தது என்ன பண்ணியிருப்பாங்க, ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். அடுத்தது எல்சி ஃபில்டரு, பை ஃபில்டர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம். ஒன்றும் இல்லை, சீரியஸ்னா இண்டக்டன்ஸ் ஃபில்டரில் சீரியஸாக இருக்கும். கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்றது இந்த ஷண்டில் போட்டிருப்பாங்க. லோடுக்கு ஷண்டில் என்ன பண்ணியிருப்போம், இது வந்து லோடுக்கு ஷண்டில் போட்டிருப்போம். இது வந்து லோடுக்கு என்ன பண்ணியிருப்பேன், சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல லோடு அப்படின்னு வரும். ஓகேங்களா, அப்புறம் எல்சி ஃபில்டரில் எல்லு காம்பினேஷன் சீரியஸ்லையும் எல் இப்படியும், சி வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்லையும் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அப்புறம் பை ஃபில்டரில் இங்கிட்டு ஒரு சி இருக்கும், இந்த சைடு ஒரு சி இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா எல்லை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ எல்சி ஃபில்டருக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா சோக் ஃபில்டர். பை ஃபில்டருக்கு இன்னொரு நேம் என்னன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஃபில்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறுமனே இண்டக்டன்ஸ் ஃபில்டர்னாலும் ஒன்று தான், சீரியஸ் இண்டக்டன்ஸ் ஃபில்டர்னாலும் ஒன்று தான், கெப்பாசிட்டர் ஃபில்டர்னாலும் ஒன்று தான், ஷண்ட் கெப்பாசிட்டர் ஃபில்டர்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, அடுத்தது 3 phase ரெக்டிஃபையர். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 phase ரெக்டிஃபையர். 3 phase ரெக்டிஃபையரில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே பாருங்க, இது ஒரு பேஸ், இது ஒரு பேஸ், இது ஒரு பேஸ்ன்னு சொல்லி 3 பேஸுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒயரை கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதனால இதுக்கு பேர் என்னவாயிடும் அப்படின்னா 3 phase ரெக்டிஃபையர். இந்த 3 phase ரெக்டிஃபையர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபுல் வேவ், இது வந்து ஃபுல் வேவ் 3 phase ரெக்டிஃபையர், இது ஹாஃப் வேவ் 3 phase ரெக்டிஃபையர். நல்லா பார்த்துக்கோங்க, இது ஃபுல் வேவ் 3 phase ரெக்டிஃபையரோட ஃபார்முலா, இது வந்து ஹாஃப் வேவ் 3 phase ரெக்டிஃபையரோட ஃபார்முலா. அதோட விடிசி வந்து நோட் பண்ணிக்கோங்க, 3√3 /π/Vs. அதோட வேல்யூ 1.65 × Vs. இங்கே விடிசின்றது 3√3 /2π/Vp. இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன அப்படின்னா 0.827 × Vp. நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே விஎஸ்ன்னு போட்டிருக்கேன், இங்கே விபின்னு போட்டிருப்போம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது விஎஸ்ஆ விபின்றது முக்கியம் கிடையாது. இந்த ஃபார்முலா இதுல எவ்வளவு எழுதியிருக்கேன் 1.65, இதுல 0.827. இது 3 phase ரெக்டிஃபையர். இது வந்து என்னது ஃபுல் வேவ், இது வந்து ஹாஃப் வேவ். தனி சப்ளை என்ன பண்ணிடுவோம், ஏசி சப்ளையை கொடுத்துருவேன். அடுத்தது பிஜேடி. பிஜேடினா நார்மலாக உங்களுக்கு தெரியும், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஜேடி அப்படின்னு சொல்லுவோம். பிஜேடியை பொறுத்தவரை எத்தனை டெர்மினல் இருக்கும் அப்படின்னா 3 டெர்மினல் இருக்கும். எமிட்டரு, பேஸு, கலெக்டரு. ஓகேங்களா, எமிட்டர், பேஸு, கலெக்டரு. எமிட்டர் அப்படின்றது உங்களுக்கு ஹைலி டோப்டு, பேஸ் அப்படின்றது லைட்லி டோப்டு, என்னது கலெக்டர் அப்படின்றது மாடுலேட்லி டோப்டு. ஓகேங்களா, இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா இன்புட் சைடை வந்து நான் ஃபார்வர்ட் பயாஸில் வைக்கணும், நெகட்டிவ் சைடை வந்து ரிவர்ஸ் பயாஸில் வைக்கணும். அதை வச்சு தான் இந்த காம்பினேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம். ஸோ இன்புட் வந்து ஃபார்வர்ட் பயாஸும் அவுட்புட் வந்து ரிவர்ஸ் பயாஸும் இருந்தால் ஆக்டிவ் ரீஜன் அது என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகும். அடுத்தது ஃபார்வர்டு இது என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா ஆன் சுவிட்சாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிவர்ஸு. ஸோ ரிவர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப், அதாவது என்ன ரீஜன்னா கட் ஆஃப் ரீஜன், இது ஆஃப் சுவிட்சாக ஒர்க் ஆகும். அடுத்து ரிவர்ஸு ஃபார்வர்டு, அதாவது இன்புட் வந்து ரிவர்ஸ் ஆகும், அவுட்புட் வந்து ஃபார்வர்டாகவும் இருக்கும். இந்த கண்டிஷனை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ஆக்டிவ். அதுக்கு பேர் என்னன்னா ரிவர்ஸ் ஆக்டிவ். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து என்னது என்பிஎன், பிஎன்பி. இந்த ஏற மார்க்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா என்பிஎன்னா பிஎன்பியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான். ஸோ என்பிஎனை இந்த மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னா ஏற மார்க் உள்ள வச்சு போட்டோம் அப்படின்னா அது என்ன மாறிடும், உங்களுக்கு பிஎன்பியாக மாறிடும். ஓகேங்களா, இந்த பேஸு, எமிட்ரு, கலெக்டர் ஏற மார்க்குள்ள வந்துச்சு. ஓகேங்களா, பிஎன்பி.
அடுத்து ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் இந்த ஃபார்முலா தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். அது இல்லாமல் எஸ் டேஷ் எஸ் டபுள் டேஷ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா அடிக்கடி கேட்பாங்க ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். இது ஸ்டெபிலிட்டி ஃபேக்டரோட காமன் ஃபார்மா. இது என்ன, அது சேஞ்ச் இன் ஐசி டிவைட் பை சேஞ்ச் இன் ஐசிஓ. இது எது குறிக்கும் அப்படின்னா சேஞ்ச். ஓகேங்களா, இந்த இடத்துல டெல்லு போடுவாங்க, அப்படி இல்லைன்னா என்னது டெல்டா போடுவாங்க, அதெல்லாம் போடுவாங்க. எப்படி இருந்தாலும் மீனிங் என்னது, சேஞ்ச் ஆஃப் ஐசி டிவைட் பை ஐசிஓ அப்படின்றது மட்டும் இருக்கும். சில இடத்துல பிரீஃபாக கேட்டாங்க அப்படின்னா விபி கமா பீட்டா கான்ஸ்டன்ட் அப்படின்ற வார்த்தை வரும். இப்போ இதே ஃபார்முலா போலவே கேட்கணும், இந்த இடத்துல மாற்றி கொடுத்துருவாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபிக்ஸடு பயாஸ். ஸ்டெபிலிட்டினாலே படிக்கிறோம்னாலே கண்டிப்பாக ஃபிக்ஸடு பயாஸ், கலெக்டர் டு பேஸ் பயாஸ், வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் படிக்கணும். ஓகேங்களா, ஃபிக்ஸடு பயாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு அதோட ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எஸ் பிளஸ் எஸ் ஈக்குவல் டு 1 + பீட்டான்னு இருக்கும். எஸ் ஈக்குவல் டு 1 + பீட்டா அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி கலெக்டர் டு பேஸ் என்ன ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 + பீட்டா டிவைட் பை 1 + பீட்டா ஆர்சி டிவைட் பை ஆர்சி + ஆர்பின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த 3 இதையும் நான் இங்கே வைக்கிறேன். ஸ்டெபிலிட்டிக்குரிய 3மே இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது வோல்டேஜ் டிவைடர் பயாஸ். வோல்டேஜ் டிவைடர் பயாஸ்னா அங்கே சிக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்இ இருக்கும். அவ்வளோதான். சிக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்இ இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல சிபி அப்படின்னு போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல ஆர்இ அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஸோ ஃபிக்ஸடு பயாஸோட ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர், கலெக்டர் டு பேஸ் பயாஸோட ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர், அடுத்து வோல்டேஜ் டிவைடர் பயாஸோட ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா 3க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அடிக்கடி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா காமாவோட 3க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இதுதான். காமா இஸ் ஈக்குவல் டு 1 + பீட்டா. காமா இஸ் ஈக்குவல் டு என்னது 1 + பீட்டா. காமா இஸ் ஈக்குவல் டு 1 + பீட்டா ஈக்குவல் டு 1 - ஆல்ஃபா. காமா இஸ் ஈக்குவல் டு 1 + பீட்டானாலும் ஒன்று தான், ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 - ஆல்ஃபானாலும் ஒன்று தான், பார்த்துக்கோங்க. இதுவும் கேட்பாங்க. ஆல்ஃபா பீட்டா காம்பினேஷனில் சம் கேட்கணுனாலும் இதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சம் வந்து கேட்டுருவாங்க. அடுத்தது பிஜேடிக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபெட் வரும். ஃபெட் அப்படின்றது ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா, அந்த ஃபெட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எத்தனை டைப் இருக்கு அப்படின்னா ஜேஃபெட், மாஸ்ஃபெட் அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்கு. ஜேஃபெட் அப்புறம் ஜங்ஷன் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட் அப்புறம் மெட்டல் ஆக்சைடு ஃபீல்டு எஃபெக்ட், செமிகண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்ற மாதிரி வரும். இதில் வந்து ஒரு 2 டைப் இருக்குது, என் டைப்பு, இன்னொன்று பி டைப்பு. இதில் வந்து டிப்ளீஷன் மாஸ்பெட்டு, என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்பெட்டு. இதுலேயும் அகைன் 2 டைப் இருக்கும், என் சேனல், பி சேனல், என் சேனல், பி சேனல். ஓகேங்களா, அதோட சிம்பிள் தான் இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இது நார்மலாக இருக்கிற ஒரு ஃபெட்டு, ஒரு நார்மலாக இருக்க ஜே ஃபெட்டோட இந்த சிம்பிள் எல்லாம் பார்த்துட்டு போயிருந்தேன். சிம்பிள் உங்களுக்காக தான் நான் வரைஞ்சிருக்கேன். கேட்டு, ட்ரெயின், சோர்ஸு, ஏற மார்க்கு உள்ளே போகுது. அடுத்தது பி சேனல் ஜேஃபெட்டை பொறுத்து ஏற மார்க் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெளியே போட்டிருக்கோம். டிப்ளீஷன் மாஸ்பெட்லையும் என்ன பின்னு பிரிக்கிறேன். என்னோட டயக்ராம் தான் இங்கே இருக்குது, பியோட டயக்ராம் இந்த இடத்துல. ஏற மார்க்கு எண்ணுக்கு வந்து உள்ளே வரும், பிக்கு வந்து வெளியே போகும். ஓகேங்களா, அதே சேம் கான்செப்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எண்ணு பீக் வரைகிறோம். ஆனால் இதில் பாருங்களேன், ஏற மார்க் எந்த சைடில் போகுது, இன்வர்டில் போகும். இங்கே ஏற மார்க் பி டைப்பில் வெளியே போகும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்தது என்னது பிஜேடி அப்படின்றது என்ன பைபோலார் டிவைஸு, ஃபெட் அப்படின்றது யூனிபோலார் டிவைஸு. பிஜேடி அப்படின்றது பைபோலார் டிவைஸு, யூஜேடி அப்படின்றது ஃபெட்டுனாலே எல்லாமே வந்துடும், யூஜேடி மாஸ்பெட் எல்லாமே வந்துடும். இது வந்து யூனிபோலார் டிவைஸு. ஓகேங்களா, அடுத்து இருக்கிற பாயிண்ட்ஸு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸு. அப்படின்னா பிஜேடி அப்படின்றது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபெட் அப்படின்றது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஃபெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், அடிக்கடி இந்த ஃபார்முலா கேட்பாங்க. அது சம்மாவும் இருக்கலாம், ஃபார்முலாவும் கேட்பாங்க தனியாகவே. என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஐடி வேல்யூ, இந்த இடத்துல இருக்கிற ஐடி வேல்யூ. அதாவது ஃபெட்டை பொறுத்த வரையும் ஃபார்முலா கேட்கணும், சம்மு கேட்கணும்னா இதுல இருந்து அடிக்கடி கேட்பாங்க. ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடிஎஸ் 1 - பிஜே டிவைடட் பை பிஜிஎஸ் ஆஃப். ஓகேங்களா, ஐடி இஸ் ஈக்குவல் டு இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரீரைட் பண்ணும்போது இதை பிபியா மாற்றிக்குவேன். இது என்ன பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல பிபியா மாற்றிருப்பேன். ஸோ ஐடிஎஸ்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - பிஜே டிவைடட் பை பிஜிஎஸ் ஆஃப் பண்ணாலும் ஒன்று தான். இதுக்கு என்ன பண்ணலாம், விபின்னு போட்டாலும் ஒன்று தான். பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ், விபி அப்படின்றது என்னன்னா பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஸ்காட்கி ஈக்குவேஷன் ஐடியோட ஜென்ரலான ஃபார்முலா.
அடுத்தது ஃபெட்டை பொறுத்தவரை நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் வரைவோம், எதுக்கும் வரைவோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா விஜிஎஸ்க்கும் ஐடிக்கும் வரைவோம், விஜிஎஸ்க்கும் ஐடிக்கும் வரைவோம் பார்த்துக்கோங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா எதுக்கும் வரையணும், விஜிஎஸ் வெர்சஸ் ஐடி. எதை கான்ஸ்டன்டாக வச்சுக்கணும் அப்படின்னா விடிஎஸை கான்ஸ்டன்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரையணும் அப்படின்னா விடிஎஸ் இன்ட்டு ஐடி. ஓகேங்களா. ஆக மொத்தம் ஐடி வந்து கான்ஸ்டன்ட், விஜிஎஸை வச்சு வரைஞ்சோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக், விடிஎஸை வச்சு வரைஞ்சேன் அப்படின்னா அதுக்கு என்னது ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக் ரெண்டுக்குமே என்னது ஐடியை வச்சு தான் வரைகிறேன். விஜிஎஸ் வெர்சஸ் ஐடி அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக், இதுவே விடிஎஸ் வச்சு வரைஞ்சேன் அப்படின்னா ஐடியை வச்சு அதுக்கு பேர் ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்புறம் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இது வந்து ஒரு 4 ஃபார்முலா இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இம்பார்ட்டண்டாக இருக்கிறதா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வி வரும், நீங்களே சொல்லுவீங்க இதை மட்டும் நான் படிச்சுட்டு போனேன் சார் இதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிற அளவுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக ஓவர்வியூவாக எடுத்து வச்சிருக்கோம் இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக. அடுத்தது என்னது டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. இது என்னது ஜிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐடி டிவைடட் பை விஜிஎஸ், ஐடி டிவைடட் பை விஜிஎஸ் அப்படின்றது என்னது டிரான்ஸ் கண்டக்டன்ஸ். அடுத்தது ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்கோம் ட்ரெயின் கொடுத்துனா ட்ரெயினோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விடிஎஸ் டிவைடட் பை ஐடி, விடிஎஸ் டிவைடட் பை ஐடி. ரெசிஸ்டன்ஸும் கண்டக்டன்ஸும் தலைகீழி, ரெசிஸ்டன்ஸும் கண்டக்டன்ஸ் தலைகீழி, அதனால நீ என்ன பண்ணிடாத டிஎஸ்சி விஜிஎஸ் மாற்றிடாது, புரியுதுங்களா. அது டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஜிஎம், இது என்னது ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கணும். அடுத்தது இங்கே பாருங்க ட்ரெயினோட கண்டக்டன்ஸுக்கு இது அப்படியே நான் என்ன பண்ணியிருப்பேன் தலைகீழாக போட்டிருப்பேன், இது அப்படியே நான் என்ன பண்ணியிருப்பேன் தலைகீழாக போட்டிருப்பேன். அப்புறம் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் மியூ இஸ் ஈக்குவல் டு விடிஎஸ்எஸ் டிவைடட் பை விஜிஎஸ்எஸ், விடிஎஸ்எஸ் டிவைடட் பை விஜிஎஸ். இது ட்ரெயின், இது என்ன ட்ரெயின் சோர்ஸ் டிவைடட் பை கேட்டு சோர்ஸு. எதை கான்ஸ்டன்டாக வச்சுக்கிறேன் ஐடியை கான்ஸ்டன்டாக வச்சுக்கிறேன், நான் தான் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்டு, என்ன நோட் அப்படின்னா காமன் கலெக்டர் நான் என்னன்னு சொல்லிக்குவேன் அப்படின்னா எமிட்டர் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லுவோம். காமன் கலெக்டரை என்ன கொஞ்சம் சொல்லுவோம்னா எமிட்டர் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காமன் ட்ரெயினை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சோர்ஸ் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காமன் கலெக்டர் அப்படின்றது எமிட்டர் ஃபாலோவர், காமன் ட்ரெயின் அப்படின்றது சோர்ஸ் ஃபாலோவர். அடுத்தது யூஜேடி, நார்மலாக எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வி அப்படின்றது ஹரிசாண்டலும் ஐ அப்படின்றது வெர்டிகலாக இருக்கும். ஆனால் யூஜேடியில் மட்டும் என்னவா இருக்குது அப்படின்னா ஐ அப்படின்றது உங்களுக்கு என்னது ஹரிசாண்டலாகவும் வி அப்படின்றது வெர்டிகலாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் நோட்டு. ஓகேங்களா. அடுத்ததுல 3 டெர்மினல் இருக்கும். 3 டெர்மினல் என்னென்ன டெர்மினல் அப்படின்னா பேஸ் 1 பேஸ் 2 எமிட்டர், பேஸ் 1 பேஸ் 2. அடுத்தது என்னது பேஸ் 1 பேஸ் 2 எமிட்டர்னு அப்படின்னு 3 டெர்மினல் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் தான் இந்த மாதிரி வரைவோம், இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் தான் இந்த மாதிரி வரைவோம். இந்த சர்க்யூட் தான் கேட்பாங்களான்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன் கேட்பாங்கன்னா மேலே இருக்கிறது என்னது உங்களுக்கு ஃபிக்ஸடு, கீழே இருக்கிறது வேரியபிள், அதுவே ஒரு நோட்டு தான். மேலே இருக்கிறது வேரியபிள், கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது ஃபிக்ஸடு, கீழே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரியபிள். ஓகேங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒரு நடுவில் இருக்கிற அந்த இன்டர்பிட்வீன் கெப்பாசிட்டன்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர்பேஸ் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்பேஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த இன்டர்பேஸ் ரெசிஸ்டன்ஸை தான் நான் என்ன சொல்லுவேன் என்னன்னா ஆர்பிபி, இன்டர்பேஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ஆர்பிபி. அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபார்முலா முக்கியம், எஃபிஷியன்சி RB1 இதை பாருங்க, இந்த RB1 டிவைட் பை சம் ஆஃப் RB1 பிளஸ் RB2, சம் ஆஃப் RB பிளஸ் RB2, அதான் உங்களுக்கு இந்த இடத்துல எஃபிஷியன்சி. ஓகேங்களா. அதை நல்லா பார்த்துக்கோங்க, இது இந்த ஃபார்முலாவும் கேட்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ஃபிக்ஸடான ஃபார்முலா, 100 வருஷம் ஆனாலும் இதெல்லாம் மாறாது. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் உங்களுக்கு யூஸ் ஆகும். யூஜிடி அப்படின்னு யூனிபோலார் யூனி ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், யூஜிடி அப்படின்னா யூனி ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். 3 டெர்மினல் இருக்கும், பேஸ் 1 பேஸ் 2, ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் என்னது இன்டர்பேஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இது வேரியபிளாக இருக்கிறதுனால அதுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜை கண்டுபிடிக்கிறோம், அதான் V1, அதுதான் என்னது V1. ஸோ இந்த V1 வேல்யூ தான் என்னது ஈட்டா VBB, இந்த ஈட்டாவோட வேல்யூ தான் இந்த இடம். ஓகேங்களா. ஸோ RB1 டிவைட் பை RB1, இது அப்படியே வரிசையாக அழகாக புரியும் உங்களுக்கு. அதனால தான் அழகாக வரிசையாக என்ன பண்ணேன் ஸ்கிப்பே பண்ணாமல் நீட்டாக என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நோட்ஸாகவே எழுதிட்டேன். அடுத்தது ஆக்சிலேட்டர், டிரான்சிஸ்டர் ஆக்சிலேட்டர். ஆக்சிலேட்டர்னா உங்களுக்கு தெரியும் ஏசி சிக்னலை ஜென்ரேட் பண்ணுற ஒரு எலமெண்ட்டு, எக்யூப்மெண்ட்டு, மிஷினு தான் என்னது
ஆக்சிலேட்டர். ஓகேங்களா, அது என்னது ஏசி சிக்னலை ஜென்ரேட் பண்ணும். எனக்கு எப்படி நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி, நமக்கு தேவையான ஃபேஸு, நமக்கு தேவையான வேவ் ஷேப்பில் இது ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆக்சிலேட்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 3 பார்ட்டு இருக்குது. என்னென்ன அப்படின்னா டேங்க் சர்க்யூட் இருக்கும், டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் இருக்கும், ஃபீட்பேக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி 3 பார்ட் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு இது நார்மலாக இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. டிசி சிக்னல் இஸ் கன்வெர்டட் இன்டு ஏசி ஃபர்ஸ்ட் அண்ட் தென் அப்ளை டு தி டேங்க் சர்க்யூட். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசி சப்ளை கொடுத்தோன்னா அது என்னவா ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏசி சிக்னலாக மாறணும். அதுக்கப்புறம் தான் எங்கே போகும் அப்படின்னா டேங்க் சர்க்யூட்டுக்கு போகும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிசி சிக்னலில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏசி சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் டேங்க் சர்க்யூட்டு கொடுப்பேன். ஃபஸ்ட்டு டேங்கு, அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர், ஆக்சிலேட்டரு, ஃபீட்பேக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. அதுக்கப்புறம் பார்கவுசன் கிரைட்டீரியா எந்த இடத்துல படிக்கிறோம்னு பாருங்கள், ஆக்சிலேட்டரில் படிக்கிறோம். ஏ பீட்டா ஈக்குவல் டு 1. ஏ அப்படின்னா ஆம்பிளிஃபிகேஷன் கெயின், ஆம்பிளிஃபையர் கெயின், பீட்டா அப்படின்றது ஃபீட்பேக் ஃபேக்டர், பீட்டா அப்படின்றது ஃபீட்பேக் ஃபேக்டர், ஆம்பிளிஃபையர் கெயின் அப்படின்றது V0 டிவைட் பை VI, அவுட்புட் டிவைட் பை இன்புட், அவுட்புட் வோல்டேஜ் டிவைட் பை இன்புட் வோல்டேஜ். ஓகேங்களா, எப்பொழுதுமே ஏ பீட்டா ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா க்ளோஸ்டு லூப் கெயின், க்ளோஸ்டு லூப் கெயின் மஸ்ட் என்னது யூனிட்டி, யூனிட்டி, யூனிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆக்சிலேட்டரை பொறுத்தவரையும் ஃபீட்பேக் பார்த்துன்னு ஒன்று இருக்கும், ஆம்பிளிஃபையர் பார்த்துன்னு ஒன்று இருக்கும். ஃபீட்பேக் பார்த்து அப்படின்றது ஒரு 180 டிகிரியும், அடுத்தது என்ன ஆம்பிளிஃபையர் பார்த்து வந்து ஒரு 180 டிகிரியும் என்ன பண்ணோம் ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ணோம். டோட்டலாக ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 360 டிகிரி அப்படின்னா 0 டிகிரி அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து ஹார்ட்லி ஆக்சிலேட்டர், கால்பிட்ஸ் ஆக்சிலேட்டர், ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆக்சிலேட்டருக்குரிய அந்த ஈக்குவேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஏன் இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம், இந்த ஈக்குவேஷன் கேட்பாங்க, அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஓகேங்களா, பார்த்துக்கணும். இதுக்கு 2 காமனாக பார்த்தீங்கன்னா இது என்னது ஹார்ட்லியாக இருந்தாலும் சரி கால்பிட்ஸான ஃபார்முலா வந்து சேம் தான். எஃப் இஸ் ஈக்குவல் 1 டிவைட் பை 2 பை ரூட் ஆஃப் எல்சி. இதில் வந்து எல்லை என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னா எல் வந்து டேங்க் சர்க்யூட்டில் இருக்கும், L1 + L2. அடுத்தது இங்கே இருக்குது சி வந்து டேங்க் சர்க்யூட்டில் இருக்கும், ஆனால் அது பேரலாக போட்டு அது கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா எல் அதாவது ரெண்டுமே எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல் இந்த மாதிரி இருக்குமா, சியை வந்து கொண்டு வந்து இப்படி வச்சுருப்போம். எந்த டேங்க் சர்க்யூட்டில் ஹார்ட் இல்லை. கால்பிட்ஸில் என்ன பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி போட்டிருப்போம். இந்த மாதிரி போட்டுட்டு எல் கொண்டு வந்து இந்த சைடில் இருக்கும். ஞாபகம் வரும், நான் நடத்த உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். இது வந்து C1, இதை வந்து C2. இதில் இருக்கிறது வந்து L1, L2. இதை நான் எழுதும்போது எப்படி எழுதுவேன், சீரியஸாகவும், இதை நான் எழுதும்போது பேரலாகவும் எழுதுவேன். அதனால் எனக்கு இந்த ஃபார்முலா இந்த மாதிரி வரும். அடுத்தது ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆக்சிலேட்டர். ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் இதில் பொறுத்தவரையும் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 பை ரூட் ஆஃப் 6 RC, 2 பை ரூட் ஆஃப் 6 RC அப்படின்னு வரும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்சி அப்படின்னு சொல்லி ஒரு 3 நெட்வொர்க் இருக்கும். எப்படி இருக்கும், உங்களுக்கு 6 சொல்லியிருக்கும். அதுக்கப்புறமேட்டு சி இருக்கும். ஓகேங்களா, அது மாதிரி எத்தனை இருக்கும் அப்படின்னா 3 செட்டு இருக்கும். அந்த 3 செட்டுக்குமே ஒவ்வொரு செட்டும் 60 டிகிரி, இன்னொரு செட்டு 60 டிகிரி, இன்னொரு செட்டு 60 டிகிரி போட்டுனா 180 டிகிரி வந்துடும். இது ஃபீட்பேக் பாத்தில் இருக்கும். அதோட நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா என்னோட ஆம்பிளிஃபையர் பார்த்து 180 டிகிரி ஆட் பண்ணி டோட்டலாக 360 டிகிரி ஆர் 0 டிகிரி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணால் ஸ்பெஷல் டயோடு. ஸ்பெஷல் டயோடுக்கு வந்துட்டோம். இதில் பொறுத்தவரையும் என்ன வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா கன் டயோட். ஸோ கன் டயோட சிம்பிளை பார்த்துக்கோங்க. கன் டயோடுக்கு எப்படி சிம்பிள் போட்டிருக்கோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கன் டயோட சிம்பிள் இந்த மாதிரி தான் போகணும். அதாவது டிரான்ஸ்ஃபர்டு எலக்ட்ரான் டிவைஸ் தான் கன் டயோட். டிரான்ஸ்ஃபர்டு எலக்ட்ரான் டிவைஸ் தான் என்னது, கன் டயோட். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபர்டு எலக்ட்ரான் டிவைஸ் தான் கன் டயோடு. என்ன வேவ் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை பாஸ் பண்ணும். என்ன மைக்ரோவேவ் ஆக்சிலேஷன் யூசிங் கன் டயோடு, அதோட சிம்பிள். அடுத்தது நீங்கள் இன்னொன்று செஞ்சு வச்சுக்க வேண்டியது கன் எஃபெக்ட். ஓகேங்களா, கன் எஃபெக்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆக்சிலேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி சர்டைன் செமிகண்டக்டர் சாலிட். ஹை ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு சர்டைன் செமிகண்டக்டர் சாலிட்ல வந்து ஃப்ளோ ஆகிறது பேர் தான் என்னது, கன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேராக்டர் டயோட். ஃபர்ஸ்ட் வந்து கன் டயோட், அடுத்தது வேராக்டர் டயோட். ஸோ வேராக்டர் டயோட் அப்படின்றது இன்டர்னல் கெப்பாசிட்டர் வேரியஸ் வித் தி ரெஸ்பெக்ட் டு ரிவர்ஸ் வோல்டேஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரிவர்ஸ் வோல்டேஜ். இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் வேரிஸ் வித் தி ரெஸ்பெக்ட் டு என்னது, ரிவர்ஸ் வோல்டேஜ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட சிம்பிளை இந்த மாதிரி போடுவோம்.
ஓகேங்களா. இது ஆனோடு கேத்தோடு சிம்பிளை மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றது. ரிவர்ஸ் வோல்டேஜில் இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அதர் நேம், எதோட அதர் நேம், வெராக்கடையோட அதர் நேம் என்ன அப்படின்னா வேரி கேப்பு, அடுத்து வோல்ட் கேப்பு, அடுத்தது என்னது வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ், அப்புறம் டனலிங் டயோடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எதை வேராக்டர் டயோட சிம்பிள் முக்கியம். ஸோ இதில் முக்கிய ஒரு சிம்பிளில் பார்த்துக்கோங்க. அந்த ரிவர்ஸ் வோல்டேஜில் இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் வேரி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஜீனா டயோட். ஜீனா டயோடை பற்றி சொல்ல வேணாம், உங்களுக்கே என்ன டக்குன்னு சொல்லியிருப்பேன். ஜீனா டயோடு அப்படின்றது ஒரு பிரேக் டவுன் டயோடு. இதுலேயும் என்ன இருக்கும், ஆனோடு கேத்தோடுன்னு இருக்கும். அதோட சிம்பிளை பார்த்துக்கோங்க. ஹைலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டயோட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெனார் டயோடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த இதில் படிக்கும்போது அவலன்சி பிரேக் டவுனும் ஒன்று வரும், ஜீனா பிரேக் டவுன் அப்படின்னு ஒன்று வரும். அவலன்சி பிரேக் டவுன் அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா ஜீனா பிரேக் டவுனுக்கு அப்புறம் வரும். இது வந்து பிஇ, இது வந்து ஐஇ. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நடக்கிறது பிரேக் டவுன் என்னது ஜெனார் பிரேக் டவுன், அதுக்கப்புறம் நடக்கிறது அவலன்சி பிரேக் டவுன். அவலன்சி பிரேக் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னா 6 வோல்ட் ரேஞ்சில் வரும். இது கிரேட்டர் தென் 6 வோல்ட் ரேஞ்சில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜெனார் பிரேக் டவுன், அடுத்தது அவலன்சி பிரேக் டவுன் நம்ம சொல்கிறோம். இந்த பாசிட்டிவை பொறுத்தவரை நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோடில் இருக்க பவர் பயாஸ் மாதிரியே தான் இருக்கும். இதை நம்ம கட்டிங் வோல்டேஜ் அப்படி இல்லைன்னா என்னது கட்டிங் வோல்டேஜ், த்ரெஷோல்டு வோல்டேஜ் அப்படி ரெண்டு பேர்ல ஏதாவது ஒன்று கட்டிங் வோல்டேஜ்னு சொல்லுவோம், அப்படின்னா த்ரெஷோல்டு வோல்டேஜ் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம். இதை தான் சிலிக்கானா இருந்தனா 0.7 வோல்ட்டும், ஜெர்மனியம் இருந்தால் 0.3 வோல்ட் அப்படின்னு பேர் சொல்லுவோம். இந்த இடத்துல வோல்டேஜ் அந்த கட்டிங் வோல்டேஜ் அப்படிலாம் பிரேக். இதில் வந்து ஃபிக்ஸடாக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஜீனா டயோடில் பிரேக் டவுன் எப்போ நடக்கும்னா முன்னாடியே நடந்துடும். எப்போ அவலன்ஸுக்கு முன்னாடியே. இது ரெண்டுமே குழப்பிக்குவீங்க. ஸோ அவலன்சி தான் ரெண்டாவது நடக்கும், ஃபர்ஸ்ட் நடக்கிறது ஜெனார் பிரேக் டவுன் தான் நடக்கும். அடுத்தது டனல் டயோடு. ஸோ டனல் டயோடுக்கு இன்னொரு நேம் என்னன்னா இசாக்கி டயோடு. அதோட சிம்பிள் இந்த மாதிரி போடணும், பார்த்துக்கோங்க. ஆனோடு கேத்தோடு, டயோடுனாலே ஆனோடு கேத்தோடு தான். ஓகேங்களா. இது வந்து நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். கரண்ட் வந்து இன்க்ரீஸ், அதாவது டிக்ரீஸ் ஆனால் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மீனிங் ஆக்சுவலாக வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இது நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இதுவும் என்ன ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா மைக்ரோவேவ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரீஜனில் ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா. மைக்ரோவேவ்ல இருக்கிறது முக்கால்வாசி எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தெரிஞ்சு, இது காமன். லோ பவர் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹை ஸ்பீட் சுவிட்சிங்காகவும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இது நான் அப்புறம் என்ன சொல்ல, ஹெவிலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டயோடு என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா டனல் டயோடு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹெவிலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டயோடு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டனல் டயோடு அப்படின்னு சொல்லுவோம். ஹெவிலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டயோடு இங்கேயும் அதே இடத்துல தான் வார்த்தை வரும், இங்கேயும் அதே இடத்துல தான் வார்த்தை வரும். குழப்பிக்காதீங்க. வார்த்தை வரும்போது கேள்விகள் அது மாதிரி இருந்து ஆப்ஷன் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால ரெண்டுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எழுதி போட்டிருக்கேன். அடுத்தது எஸ்சிஆர் அப்படின்னா சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர். எக்ஸ்சிஆர் அப்படின்னா சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர். இதில் என்னது 4 லேயர் 3 டெர்மினல் இருக்கும், அதோட சிம்பிள் தான் இது. ஓகேங்களா. எத்தனை டெர்மினல்? 3 டெர்மினல். ஆனோடு கேட்டு கேத்தோடு அப்படின்னு சொல்லி ஒரு 3 டெர்மினல் இருக்கும். ஆனோடு கேட்டு கேத்தோடு அப்படின்னு ஒரு 3 டெர்மினல் இருக்கும். அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஸ்சிஆரில் என்னது நார்மலாக இங்கே பாருங்களேன், நார்மல் ஆப்ரேஷனில் பாசிட்டிவ் வோல்டேஜ் ஆனோடுலையும் சும்மால் பாசிட்டிவ் வந்து எங்கே கொடுப்போம் அப்படின்னா கேட்டுக்கும் கொடுப்போம். பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் வோல்டேஜ் எப்பொழுதுமே நார்மலாக எப்பொழுதுமே கேட்டுக்கு என்ன பண்ணுவேன், அதாவது கேட்டு ஆனோடு பார்த்துங்க. ஆனோடுக்கு எப்பொழுதுமே என்ன வோல்டேஜ்? பாசிட்டிவ் வோல்டேஜ். நார்மலாக ஆனோடுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜும் ஸ்மால் பாசிட்டிவ் வோல்டேஜ் கேட்டுக்கும் கொடுப்போம். ஓகேங்களா. அடுத்தது லேச்சிங் கரண்ட்னு ஒன்று படிப்போம், ஹோல்டிங் கரண்ட்னு ஒன்று படிக்கிறோம். எந்த இடத்துல படிக்கிறோம்? எஸ்சிஆரில் படிக்கிறோம். ஸோ லேச்சிங் கரண்ட் அப்படின்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆனோடு டு கேத்தோடு கரண்ட் எபோ தி எஸ்சிஆர் ஆன். அதான் நோட் பண்ணிக்கணும், எபோ தி எஸ்சிஆர் ஆன். நானும் நோட் பண்ணியே தரேன், எபோ தி எஸ்சிஆர் ஆன். இதுதான் என்னது உங்களுக்கு லேச்சிங் கரண்ட். ஸோ லேச்சிங் கரண்ட் அப்படின்னா என்னது? லேச்சிங் கரண்ட் அப்படின்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆனோடு டு கேத்தோடு கரண்ட் எபோ வில் எஸ்சிஆர் இஸ் ஆன். அடுத்தது ஹோல்டிங் கரண்ட். இதுவும் அதேதான், மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆனோடு டு கேத்தோடு கரண்ட் பிலோ which SCR will turn off state, below which the
எஸ்சிஆர் டர்ன் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா, ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. இது வந்து என்னது எஸ்சிஆர் ஆன், இது என்னது SCR will be in below the என்னது ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா, அது கரண்ட் என்னது தெளிவாக படிச்சுட்டு போயிடுங்க, குழப்பிக்காம படிச்சுட்டு போயிடுங்க. அதனால அது என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல நிறுத்திருக்கேன். ஓகேங்களா, இது ஆனு இது ஆஃப். ஓகேங்களா, ரெண்டுமே மினிமம் தான். ரெண்டுமே என்னது, இது என்னது ஆனோடு டு கேத்தோடு கரண்ட். இது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆனோட் டு கேத்தோடு கொண்டு கரண்ட் ரெண்டுமே சேம் தான். ஆனால் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இது எபோ, இந்த இடத்துல என்னது பிலோ அப்படின்ற வார்த்தை வரும், பார்த்துக்கோங்க. தெரியுதுங்களா, எபோ ஒன்று பிலோ ஒன்று, லேச்சிங்கு ஹோல்டிங்கு. அடுத்தது டயாக்கு. ஸோ டயாக்கை பொறுத்தவரையும் டயோடு ஃபார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. ஓகேங்களா, அதோட சிம்பிள் தான் இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கோம். இதுல என்னது மெயின் டெர்மினல் 1 மெயின் டெர்மினல் 2 அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 டெர்மினல் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இது என்னது அன்கண்ட்ரோல்டு பை டைரக்ஷனல் சுவிட்ச். நோட் பண்ணிக்கணும் இதை, அன்கண்ட்ரோல்டு பை டைரக்ஷனல் சுவிட்ச். அடுத்தது வாங்க இங்கே ட்ரையாக் இம்பார்ட்டன்ட் வாங்கினா நானே சொல்லிட்டேன், நான் பார்த்துக்கோங்க. அடுத்தது ட்ரையாக்கை பொறுத்தவரை 3 டெர்மினல் இருக்கும். என்னென்ன அப்படின்னா மெயின் டெர்மினல் 1 மெயின் டெர்மினல் 2 அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். ட்ரையோடு ஃபார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். SCR என்ன பண்ணியிருக்கேன், 2 SCR கனெக்டட் பேரலல் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஃபார் ட்ரையாக்னு சொல்லி இதை அப்படியே மாற்றி கொடுத்துருவாங்க. 2 SCR கனெக்டட் பேரலல் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், 2 SCR கனெக்டட் பேரலல் இன் சேம் டைரக்ஷன், அப்புறம் 3 SCR அது மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இது என்னது கண்ட்ரோல்டு பை டைரக்ஷனல் சுவிட்ச். இது அன்கண்ட்ரோல்டு பை டைரக்ஷனல் சுவிட்ச், இது கண்ட்ரோல்டு பை டைரக்ஷனல் சுவிட்ச். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது IGBT. ஸோ IGBT அப்படின்னா இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர் தான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா IGBT அப்படின்னு நம்ம சொல்லுவோம், உங்களுக்கே தெரியும். ஸோ IGBT எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு நார்மலாக ஹை இன்புட் இம்பிடன்ஸும் வேணும், லோ பவர்லேயும் ஒர்க் ஆகணும் அப்படின்னு ஒரு டிவைஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னா IGBTயை சூஸ் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மாஸ்பெட்டில் இருக்க அட்வான்டேஜும் பிஜேடியில் இருக்க அட்வான்டேஜும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தயாரிச்சிருப்பாங்க. என்ன சார் மாஸ்பெட்டில் அட்வான்டேஜ் அப்படின்னா ஹை இன்புட் இம்பிடன்ஸ், பிஜேடியில் என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னா பவர் லாஸ் வந்து லோவாக இருக்கும். இந்த 2 காம்பினேஷனில் தான் இது பண்ணியிருப்பாங்க. இதில் 3 டெர்மினல் இருக்கும். என்னென்னா கேட்டு, எமிட்டரு, கலெக்டர். இது ஒரு சிம்பிள், அது ஒரு சிம்பிள். ஓகேங்களா, இதில் வந்து என்னது கலெக்டரும் எமிட்டரும் கண்டக்டிங் ஃபார் கரண்ட், கலெக்டரும் எமிட்டரும் என்னது கண்டக்டிங் ஃபார் கரண்ட். அடுத்தது என்னது கேட் அப்படின்றது கண்ட்ரோலிங் ஃபார் IGBT. கேட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும், எது என்னோட IGBTயை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, அடுத்தது ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைஸ். ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைஸ்னால் உங்களுக்கு தெரியும், அது வந்து முக்கால்வாசி ஆப்டோனாலே லைட் அப்படின்ற வார்த்தை வந்துடும். ஸோ எலக்ட்ரானிக் மெத்தட் டு கன்வெர்ட் லைட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஆர் எலக்ட்ரிக்கல் சிக்னல் இன்டு ஆப்டிக்கல் சிக்னல். இதுதான் என்னது ஆப்டிக்கல் மீன்ஸ் லைட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது LDR. ஃபஸ்ட்டு உங்கள் டைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா LDR. ஸோ LDRை பொறுத்தவரை என்னன்னா லைட் டிபெண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். LDRை லைட்டு டிபெண்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா போட்டோ கண்டக்டிவ் ஆர் போட்டோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா R இன்க்ரீஸ் ஆகுது, என்னோட லைட்டு அதாவது R ரெண்டுமே இன்வெர்ஸ், அதனால் R டிக்ரீஸ் ஆனால் லைட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், லைட்டு இன்க்ரீஸ் ஆனால் R வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதோட சிம்பிள் தான் இது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது LED லைட் எமிட்டிங் டயோடு. லைட் எமிட்டிங் டயோடுனா உங்களுக்கே தெரியும், அதுலேயும் என்ன இருக்கும் ஆனோடு கேத்தோடு. சிம்பிளை பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். சிம்பிள் கேட்பாங்க. இது கேலியம் ஆர்சனேட்டாக இருந்தால் அது என்ன லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், என்ன வேவை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா இன்ஃப்ராரெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். கேலியம் பாஸ்பேட்டாக இருந்தால் ரெட்டு க்ரீனு. அடுத்து கேலியம் ஆர்சனேட் பாஸ்பேட் அப்படி இருந்துச்சுன்னா வந்து ரெட்டும் எல்லோவும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, LED எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபால் பயாஸில் கனெக்ட் பண்ணணும், அப்போ தான் க்ளோ ஆகும், இல்லைன்னா க்ளோ ஆகாது. இதுதான் LED. ஓகேங்களா, அடுத்தது LCDனா உங்களுக்கு தெரியும் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா LCD. இது வந்து லைட்டை வந்து என்ன பண்ணாது, எமிட் பண்ணாது, அல்ட்ரு பண்ணும். லைட்டை வந்து எமிட் பண்ணாது, அல்ட்ரு பண்ணும். இதுவே ஒரு கேள்வி தான். ஓகேங்களா, ஏதோ ஒரு கேள்வி தான். அல்டர் தி
எக்ஸ்ட்ரீம்லி அவைலபிள் illumination. ஓகேங்களா. எல்இடி வந்து ஆக்டிவ் டிஸ்பிளே, எல்சிடி அப்படின்றது பேசிவ் டிஸ்பிளே. ஸோ எல்இடி அப்படின்றது என்னது, ஆக்டிவ் டிஸ்பிளே, எல்சிடி அப்படின்றது பேசிவ் டிஸ்பிளே. அடுத்த ஆப்டோ கப்ளர் டைட்டில் வந்து ஆப்டோ கப்ளர், அப்புறம் என்ன ஆப்டோ ஐசோலேட்டர், போட்டோ கப்ளர் அப்படின்னா ரெண்டு எல்லாமே ஒன்று தான். இந்த சைடு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பாக்ஸுக்குள்ள நான் என்னது எல்இடியும் போட்டோ டிரான்சிஸ்டரும் வச்சிருப்பேன். ஓகேங்களா. எல்இடியும் போட்டோ டிரான்சிஸ்டரும் கொடுத்துருப்போம். ஓகேங்களா. எல்இடிக்கு இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல், அது என்ன லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம், அந்த லைட்டு வந்து போட்டோ டிரான்ஸ்மிட்டர்ல படும். அது வந்து என்னவா கனெக்ட் ஆகும், அதாவது என்னவா மாறும் அப்படின்னா எலக்ட்ரிக்கலா. அதாவது ஹை பவர் அப்ளிகேஷன்ல ஹை வோல்டேஜை உங்களால கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி சர்க்கியூட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுதான் இங்கே சொல்லுவாங்க. அடுத்தது ஐஆர் டிரான்ஸ்மிட்டர், ஐஆர் ரிசீவர். நம்ம நார்மலாக காலேஜில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எல்லாமே ஐஆர் டிரான்ஸ்மிட்டர், ஐஆர் ரிசீவர் தான் இருக்கும். ஐஆர் அப்படின்னா இன்ஃப்ராரெட், ஐஆர் அப்படின்னா என்னது இன்ஃப்ராரெட். இன்ஃப்ராரெட் அது டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ண போது இன்ஃப்ராரெட் ரேயை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஐஆர் டிரான்ஸ்மிட்டராக இருந்துச்சு அப்படின்னா இது என்னது ஒரு இன்ஃப்ராரெட் வேவை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அடிச்சு விடும். இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ரிட்டர்ன் ஆகுது பாருங்க, அது ரிசீவ் பண்ணுறதுக்கு ஐஆர் ரிசீவர் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டு அது என்ன பண்ணும், ரிசீவரில் ரிசீவ் பண்ணுவாங்க. இது வந்து மிலிட்ரியில் ஐஆர் டிரான்ஸ்மிட்டர், ஐஆர் ரிசீவர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து லேசர் டயோட். லேசர் டயோட்னாலும் ஒன்று தான், இன்ஜெக்ஷன் லேசர் டயோட்னாலும் ஒன்று தான். இன்ஜெக்ஷன் லேசர் டயோட்னா ஐஎல்டிஏ. அடுத்தது செமிகண்டக்டர் லேசர்னாலும் ஒன்று தான், டயோட் லேசர்னாலும் ஒன்று தான். அதோட சிம்பிள் தான் இந்த இடத்துல இருக்குது, அதோட சிம்பிள் தான். டயோட் சிம்பிளை போட்டுட்டு மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் இப்படி சென்டரில் போட்டிங்கன்னா அது வந்து லேசர் டயோடோட சிம்பிள் ஆயிரும். ஓகேங்களா. இது என்ன பண்ணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது ப்ரொடியூஸ் பண்ணுற லைட்டு என்ன அப்படின்னா கோகரண்ட். கோகரண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நோட் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு நோட்டு என்ன நோட்டு சார் கேட்பீங்க. எல்இடி அப்படின்றது ஸ்பான்டேனியஸ் எமிஷன். எல்இடி அப்படின்றது என்னது ஸ்பான்டேனியஸ் எமிஷன். எல்சிடி அப்படின்றது சிமுலேட்டட் எமிஷன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மறந்தாலும் ஞாபகமாக உங்களுக்கு இருக்கும். எல்இடி அப்படின்றது ஸ்பான்டேனியஸ் எமிஷனு, எல்சிடி அப்படின்றது சிமுலேட்டட் எமிஷனு. அடுத்தது சோலார் செல். நெக்ஸ்ட் என்ன டைட்டில் வரும் அப்படின்னா சோலார் செல். சோலார் செல் அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா போட்டோ வோல்டிக் செல். சோலார் செல்லுக்கு இன்னொரு நேம் என்னன்னா போட்டோ வோல்டிக் செல். அதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பிவி செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இன்னொரு நேம்ல பிவி செல் அப்படின்னு சொல்லுவோம். சோலார் செல்லை பொறுத்தவரை அதை என்ன கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் லைட் டைரக்ட்லி இன்டு எலக்ட்ரிசிட்டி. லைட்டை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணோம், அதோட சிம்பிள் தான் இது. அப்புறம் போட்டோ டயோடு. போட்டோ டயோடு என்ன சார் பண்ணும் அப்படின்னா லைட்டு ஆர் போட்டான என்ன எலக்ட்ரிக்கல் கரண்டாக கன்வெர்ட் பண்ணும், அதோட சிம்பிள் தான் இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கோம். அடுத்தது போட்டோ டிரான்சிஸ்டர். போட்டோ டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டு எனர்ஜியை எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணும், அதோட சிம்பிள் தான் இது. அடிக்கடி இந்த போட்டோ டிரான்சிஸ்டர் படிப்போம். போட்டோ டிரான்சிஸ்டர் தான் ஆப்டோ கப்ளர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது டயோடு, கிளிப்பரு, கிளாம்பரு எல்லாம் படிக்க போகிறோம் இனிமேல். ஓகேங்களா. டயோடு, கிளிப்பர்னா என்னது கிளிப் பண்ணி விடணும். எதை கிளிப் பண்ணி விடணும், ஏதாவது ஒரு சைக்கிளை கிளிப் பண்ணி விடும். அதாவது பாசிட்டிவ் சைக்கிளை கிளிப் பண்ணும், அப்படி இல்லை நெகட்டிவ் சைக்கிளை கிளிப் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்னது கிளிப்பரு. கிளிப்பரில் என்னது பேசிக்காக 4 டைப் இருக்குது. என்னன்னு பாசிட்டிவ் கிளிப்பரு, அதுலேயும் ஷண்ட்டு சீரியஸ்ன்னு இருக்கும். நெகட்டிவ் கிளிப்பர் சீரியஸ் ஷண்ட்டுன்னு இருக்கும். அடுத்தது பயாஸ்டு டயோடு கிளிப்பர், அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். காம்பினேஷன் ஆஃப் கிளிப்பர் அப்படின்னு ஒரு டைப்பு. அதோட டயக்ராம் எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன், சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். மெயினாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கிளிப்பரில் என்ன பண்ணியிருக்கேன், ரெசிஸ்டன்ஸு இங்கிட்டு போட்டிருக்கேன் பாருங்களேன், இந்த சீரியஸில் போட்டிருக்கோம். ஷண்ட்டில் டயோடு எங்கே போட்டிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. சீரியஸில் டயோடு சீரியஸ்லையும், ஷண்ட்டில் டயோடு வந்து ஷண்ட்லையும் போட்டிருக்கேன். ஓகேங்களா. பாசிட்டிவ் கிளிப்பர் தானே, பாசிட்டிவ் சைக்கிள் இல்லை, நெகட்டிவ் சைக்கிள் இங்கே வருது. ஓகேங்களா. நெகட்டிவ் டைப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே சேம் அப்படியே தான் பண்ணிடுவேன். டயோடை என்ன பண்ணி வச்சுருக்கேன், திருப்பி வச்சுருக்கேன், இதுக்கும். ஓகேங்களா. சீரியஸு
ஷண்ட். இது என்ன டைப்பு உங்களுக்கு? பாசிட்டிவ் டைப், அதாவது நெகட்டிவ் கிளிப்பர். நல்லா நான் போச்சு, நெகட்டிவ் கிளிப்பரா நெகட்டிவ் இருக்காது, பாசிட்டிவ் கிளிப்பர் அப்படின்னா பாசிட்டிவ் இருக்காது. குழப்பிட்டீங்கன்னா மறந்து தப்பாயிடும். அதோட வேவ் ஃபார்ம் தான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாசிட்டிவ் பயாஸ்டு டயோடு கிளிப்பர். ஒன்றும் இல்லை, அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பாசிட்டிவ் பயாஸுக்கு வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு இந்த இடத்துல சப்ளை வோல்டேஜ் விஆர்னு கொடுத்துருவேன், ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். அதே மாதிரி பாருங்க, இந்த நெகட்டிவ்க்கு இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் தெரியுதுங்களா? பாசிட்டிவ் மேலே கனெக்ட் பண்ணியிருப்பேன், நெகட்டிவ் கீழே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவை கீழே கனெக்ட் பண்ணியிருப்பேன், நெகட்டிவை கொண்டு வந்து மேலே கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோ, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதோட வேவ் ஃபார்ம் ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜுக்கு மேலேயோ கீழேயோ என்ன பண்ணிடும் அப்படின்னா கிளிப் பண்ணி விட்டுனா கீழேயோ மேலேயோ இருக்கிறது வராது. எக்ஸாம்பிள், இந்த பாசிட்டிவ் பயாஸ் டயோடு கிளிப்பர்ல சொல்லிட்டாங்க, பாசிட்டிவ்னே சொல்லிட்டாங்கன்னா பாசிட்டிவ் வரப்போறது இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இது வந்து கொடுத்துருவோம். ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 6, 5ன்னு வந்துருச்சு அப்படின்னா இது 0 to 10 இந்த வருது, இந்த வேல்யூ வந்து 5 அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற 10 உங்களுக்கு வரல. தெரியுதா? அது என்ன ஆயிடு, இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வோல்டேஜுக்கு மேலே இருக்கிறது வராது, ரெஃபரன்ஸ் வோல்டேஜுக்கு மேலே இருக்கிறது வராது. இந்த நெகட்டிவ்ல ரெஃபரன்ஸ் வோல்டேஜுக்கு கீழே இருக்கிறது வராது, புரிஞ்சுக்கணும். அடுத்தது காம்பினேஷன் ஆஃப் டயோடு கிளிப்பர். இதில் என்ன பண்ணியிருப்போம், பாசிட்டிவ் இதுவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும், 2 வோல்டேஜ் சோர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். தெரியுதுங்களா? சேம் அதே டயக்ராமை வரைஞ்சிட்டு பாசிட்டிவ்லையும் விஆருக்கு மேலே இருக்காது, நெகட்டிவ்லையும் விஆருக்கு கீழே இருக்காது. டயக்ராம் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து டயோடு கிளாம்பர். கிளிப்பர்னா பாசிட்டிவ் சைக்கிளோ நெகட்டிவ் சைக்கிளோ இல்லைன்னா விஆருக்கு மேலேயோ விஆருக்கு கீழேயோ இருக்காது. கிளாம்பர் அப்படின்னா சைங்கின்னு தூக்கிட்டு போயிடும். ஓகேங்களா? 0க்கு மேலேயா 0க்கு கீழேயா? 0க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் கிளாம்பர், 0க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் கிளாம்பர். அதோட டயக்ராம் தான் இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? அதோட டயக்ராம் தான் நான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். ஸோ அதோட டயக்ராம் பார்த்துக்கோங்க. கெப்பாசிட்டன்ஸ் டயோடு டைரக்ஷன் மாறுது. ஸோ பாசிட்டிவ் கிளாம்பர் அப்படின்னா 0க்கு மேலே வரணும், அப்படியே சைன் வேவ் தூக்கி போடுறோம். நெகட்டிவ் கிளாம்பர் அப்படின்னா 0க்கு கீழே வரும், அதுலேயே சைன் வேவ் தூக்கி போட்டுரும். ஓகேங்களா? அடுத்து வோல்டேஜ் டபுளர். இந்த வோல்டேஜ் டபுளர்லேயும் 2 டைப் இருக்குது. ஒன்று ஆஃப் வேவ் வோல்டேஜ் டபுளர், இன்னொன்று வந்து ஃபுல் வேவ் வோல்டேஜ் டபுளர். ஸோ ஆஃப் வேவ் வோல்டேஜ் டபுளர், ஃபுல் வேவ் வோல்டேஜ் டபுளர் சொல்லி 2 டைப் இருக்கு. ஓகேங்களா? ஆஃப் வேவ் வோல்டேஜ் டபுளர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்க்யூட் டயக்ராம்னா மாறப்போது, வேவ் ஃபார்ம் உங்களுக்கு அப்படியே தான் கிடைக்க போகுது. வேவ் ஃபார்ம் என்ன ஃபார்ம்? டிசி ஃபார்ம். வோல்டேஜ் டபுளரோட வேவ் ஃபார்ம் வந்து டிசி ஃபார்ம். நீ கொடுக்குறது ஈசி ஃபார்ம், ஏன்னா அது ஏசி எவ்வளோ கொடுக்குறியோ அப்படியே அந்த ஃபுல் சைக்கிள், அதாவது இங்கே பாருங்க, அதான் இந்த இடத்துல காமிச்சிருப்போம். ஒரு சைன் வேவ் போட்டோன்னா அந்த டோட்டல் சைன் வேவும் தான் என்ன பண்ண போகுது, இந்த இடத்துல உனக்கு காமிப்போம். ஓகேங்களா? டபுளா காமிப்போம். ஓகேங்களா? டபுளா காமிப்போம். இங்கே 0 வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்டரில் போட்டிருக்கேன். இங்கே 0 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்னது ரெஃபரன்ஸில் வச்சு போட்டிருப்போம். அப்படியே 0 லெவலுக்கு மேலே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தூக்கி போட்டுட்டோம். வோல்டேஜ் வந்து டபுள் ஆகும். எப்படி டபுள் ஆகும் அப்படின்னா 2 டைப்ல, ஒன்று ஆஃப் வேவ் வோல்டேஜ் டபுளர், ஃபுல் வேவ் வோல்டேஜ் டபுளர். கிடைக்கிறது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிசி தான் கிடைக்கும். பார்த்துக்கோங்க, டிசி கிடைக்கிறது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, டிசி தான் கிடைக்கும். அடுத்தது மல்டி வைப்ரேட்டர். முடிய போதுமா? ஓகேங்களா? கட் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாகவே பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். மாஸ் எக்ஸாம் எழுதுற எல்லாத்துக்காகவும், இந்த ட்ரிபிள்இ ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மல்டி வைப்ரேட்டரை பொறுத்தவரையும் அது என்ன பண்ணும், ஸ்கொயர் வேவ், அப்புறமேட்டு என்னது ஸ்கொயர் வேவ், ரெக்டாங்குலர், பல்ஸ் வேவ் ஷேப்பு ஜென்ரேட் பண்ணும். இதோட அதர் நேம் என்ன அப்படின்னா நான் லீனியர் ஆக்சிலேட்டர். இது நான் லீனியர் ஆக்சிலேட்டர் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மல்டி வைப்ரேட்டரில் 2 டிரான்சிஸ்டர் பேக் டு இப்படி பார்த்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த சைடு என்ன பண்ணி ஃபேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக். ஓகேங்களா? அடுத்தது எத்தனை டைப் இருக்கு? அஸ்டேபிள், மோனோஸ்டேபிள், பைஸ்டேபிள். அஸ்டேபிள், மோனோஸ்டேபிள், பைஸ்டேபிள். அஸ்டேபிளுக்கு இன்னொரு நேம் என்னன்னா ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர். மோனோஸ்டேபிளுக்கு என்ன நேம் அப்படின்னா ஒன் ஷாட் மல்டி வைப்ரேட்டர். பைஸ்டேபிள் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபிளிப் ஃப்ளாப்புக்காக யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா?
இதில் எந்த ஒரு நோ ஸ்டேபிள் ஸ்டேட்டு, இதில் ஒரு ஸ்டேட்டு இருக்கும், இதில் 2 ஸ்டேபிள் ஸ்டேட்டு இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு என்ன வேணும்னா நாட் ட்ரிகர் பல்ஸ் தேவையில்லை, இதுக்கு ட்ரிகர் பல்ஸ் வேணும், ட்ரிகர் பல்ஸ் வேணும். இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன, இது வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஸ்கொயர் வேவ் ரேம்ப். இதுக்காக அஸ்டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து டைமருக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இதை வந்து ஃப்ளிப்லாப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து கோசி ஸ்டேபிள் ஸ்டேட் 2 இருக்கும், 1 இருக்கும், அது என்ன அது எதுவுமே இருக்காது. இதுவும் மோராலஸ் என்ன பண்ணணும், அங்கே இருக்குன்னா இங்கே இல்லைன்னு சொல்லணும். அந்த கான்செப்டில் இதெல்லாம் போயிடும். ஸ்டேபிள் கோசி ஸ்டேபிள் ஸ்டேட்டு ரெண்டுமே ஆப்போசிட்டு. ஓகேங்களா? இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா இதில் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா கேட்பாங்க. அதனால் அந்த ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா நோட் பண்ணியிருக்கேன். 1/T 1/0.69 RC1 + RC2, RC1 = RC2 = R, அப்புறம் C1 = C2 = CE அப்படின்னு அப்போ ஆன்சர்னாது சப்ஸ்டிட் பண்ணால் என்னோட ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி மாறி போயிடும் கேட்பாங்க. அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை பொறுத்தவரையும் டியூட்டி சைக்கிள் கேட்பாங்க, அதனால அதையும் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டைம் டிலே கேட்பாங்க, அதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது ஃபைனலாக என்னது அப்படின்னா சிம்மெட்ரிகர் அப்படின்றது சைன் வேவை ஸ்கொயர் வேவாக மாற்றி உங்களுக்கு கொடுக்கும். சைன் வேவை ஸ்கொயர் வேவாக மாற்றி கொடுக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அந்த EDC அப்படின்ற யூனிட் 4 இதில் மாசு ட்ரிபிளி ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு படிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்காக படிச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்முலாவோ அப்படி இல்லைன்னா இந்த கன்வர்ஷனும் கண்டிப்பாக வரும். நல்லா படிச்சுக்கோங்க. 1க்கு 2 வாட்டி நல்லா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வர அதர் யூனிட்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம அகாடமிக்கில் எல்லா டெக்னிக்கல் எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை படித்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூனிட்டோட ஃபுல் ரிவிஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.